வணக்கம். நவம்பர் 27ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று நவம்பர் 26ஆம் தேதி நிஃப்டி ஃப்ளாட்டாக இருந்தது. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 10,900 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 9,800 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. மறுபடியும் நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க 1,150 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 8,400 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 10,300 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக இருந்திருக்கிறாங்க 1,900 கோடி ரூபாய்க்கு. ஆர்பிஐ கவர்னர் சக்திகாந்த தாஸுடைய பதவிக்காலம் டிசம்பர் மாதத்துடன் முடிவுக்கு வருது. அதற்கு பிறகு மறுபடியும் அவருக்கு பதவிக்காலம் நீட்டிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. அரசு முழு 3 ஆண்டுகள் வழங்குவாங்களா, இல்லை அதில் 1 ஆண்டு 2 ஆண்டு தான் வழங்குவாங்களான்றது தெரியலிங்க. இது குறித்தான முடிவு அடுத்த சில நாட்கள் அல்லது ஒரு வாரத்திற்குள்ளார அரசு வெளியிடுவாங்கன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. மத்திய அரசு PAN 2.0 ப்ராஜெக்டை கொண்டு வர இருக்கிறாங்க. 1,435 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ப்ராஜெக்ட் இது. 2025 இது கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பேன் கார்ட்ஸில் QR கோடு இருக்கும்ன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ அரசு சில விளக்கம் கொடுத்துருக்காங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல், இந்த QR கோடு போடுறது புதிதல்ல. அது 2017-18ஆம் ஆண்டு கொண்டு வந்த கார்ட்ஸ்லேயே வந்து QR கோடு இருக்குது. ஸோ QR கோடுன்றது புதிதல்ல அப்படின்ற விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதாவது இனிமேல் யாரெல்லாம் பேன் கோட் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே QR கோடு வந்துடும். ஆனால் இதற்கு முன்னாடி அப்ளை செய்து QR கோட் இல்லாத பேன் கார்டு ஹோல்டர்ஸ் வந்து மறுபடியும் விண்ணப்பிக்க வேண்டிய கட்டாயம் கிடையாது. யாருக்கெல்லாம் QR கோட் தேவைன்னு நினைக்கிறாங்களோ அவங்க மட்டும் விண்ணப்பித்தால் போதும்ன்ற விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. L&T ஃபினான்ஸ் தரப்புங்கிற அப்டேட் இருக்குது. அவங்க அமேசான் ஃபினான்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் ஒரு மல்டி இயர் பார்ட்னர்ஷிப்பில் வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய லோன் ப்ராடக்ட்ஸை அமேசான் ஆப் மற்றும் வெப்சைட்டில் விற்பனை செய்வதற்காகத்தான் இந்த ஒப்பந்தம்னு சொல்லியிருக்கிறாங்க L&T ஃபினான்ஸ் லிமிடெட். HCL டெக்னாலஜிஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க இன்ட்ரடுன்னு ஒரு பார்ட்னர்ஷிப்பில் என்டர்பிரைஸ் டேட்டா செக்யூரிட்டி சர்வீசஸை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. மகாநகர் கேஸ் கம்பெனியுடைய ஷேர்ஸை FIL இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் விற்பனை செய்திருக்கிறாங்க. அவங்களுடைய ஸ்டேக்கை குறைக்கிறாங்க. 7.2% 4.9% குறைச்சிருக்கிறாங்க. டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. ஸ்பாஷுடனான பார்ட்னர்ஷிப்பை அவங்க நீட்டிக்கிறாங்க. அந்த கான்ட்ராக்டை 3 ஆண்டிற்கு நீட்டிச்சிருக்கிறாங்க. ஸ்பாஷ் அப்படின்றது அரசுடைய ஒரு அமைப்பு. டிஃபென்ஸ் பர்சனலுடைய பென்ஷன் சிஸ்டமை மேனேஜ் பண்ணக்கூடிய அமைப்பு. அவங்களுடனான பார்ட்னர்ஷிப்பை 3 ஆண்டிற்கு இப்போ நீட்டித்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க TCS. என்ன தொகைக்குன்ற தகவல் கம்பெனி வெளியிடலை. BLS சர்வீசஸ் தரப்புல அப்டேட் இருக்குது. அவங்க ஆதி ஃபிடலிஸ் சொல்யூஷன்ஸில் 57% ஸ்டேக் வாங்குவதாக அப்டேட் சொல்லியிருந்தாங்க. அது இப்போ முடிவுக்கு வந்திருக்கு. இது வந்து 190 கோடி ரூபாய்க்கு இந்த டீலை முடித்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. BLS சர்வீசஸ் இவங்க லோன்ஸ் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் ஆதி ஃபிடலிஸ் சொல்யூஷன்ஸ். சீல்மேட்டிக் இந்தியா தரப்புல அப்டேட் இருக்குது. கம்பெனி விரிவாக்கம் செய்கிறாங்க. அவங்களுடைய புது உற்பத்தி ஆலையை அவங்க திறந்திருக்கிறாங்க. மகாராஷ்டிராவில் 6.8 கோடி ரூபாய் முதலீடு செய்திருக்கிறாங்க. இந்த ஆலைக்கு என்ன உற்பத்தி செய்கிறாங்க? மெக்கானிக்கல் சீல்ஸ் மற்றும் API வெசல்ஸை உற்பத்தி செய்கிறாங்க. என்ன திறனில் 1 மாதத்தில் 1050 காம்பனன்ட்ஸ் உற்பத்தி செய்ய முடியும் இந்த புது உற்பத்தி ஆலையிலிருந்து. கேன்ஃபின் ஹோம்ஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 6 ரூபாய். அதற்கான ரெக்கார்ட் டேட் டிசம்பர் 4ஆம் தேதி. சீமென்ஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 12 ரூபாய். அவங்க கூடுதலாக 100 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறாங்க பவர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்க்கு. போன ஆண்டு நவம்பர் மாதத்தில் 360 கோடி ரூபாய்க்கு ஒப்புதல் வழங்கியிருந்தாங்க. இப்போ கூடுதலாக 100 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறாங்க பவர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸில். குவார்ட்டர்லி ரிசல்ட்டும் அறிவிச்சிருக்கிறாங்க. வருவாய் 5,894 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 11% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 775 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 45% அதிகரிச்சிருக்கு. லூமேக்ஸ் ஆட்டோ டெக்னாலஜிஸ் தரப்புல அப்டேட் இருக்குது. அவங்க கிரீன் ஃபியூல் எனர்ஜி சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட்டில் 60% மெஜாரிட்டி ஸ்டேக்கை வாங்குறாங்க 153 கோடி ரூபாய்க்கு. ஓலா எலக்ட்ரிக் அவங்களுடைய புது எலக்ட்ரிக் வாகனங்களை அறிமுகம் செய்கிறாங்க. ஓலா கிக், ஓலா கிக் ப்ளஸ், ஓலா S1Z மற்றும் ஓலா S1Z ப்ளஸ் துவக்க விலையாக 40,000 ரூபாய்னு சொல்லியிருக்கிறாங்க ஓலா எலக்ட்ரிக். ஹர்ஷா இன்ஜினியர்ஸ் தரப்புல அப்டேட் இருக்குது. இன்சூரன்ஸ் கம்பெனி அவங்களுடைய கிளைம் செட்டில்மெண்ட்டை கொடுத்துருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. $1 மில்லியன் அந்த பணம் கைக்கு கிட்டியிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க ஹர்ஷா இன்ஜினியர்ஸ்.
சர்வேஸ்வர் ஃபுட்ஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய சப்சிடி நிறுவனம் தான் கிரீன் பாயிண்ட், சிங்கப்பூரை சார்ந்த நிறுவனம். அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதோடைய மதிப்பு 445 மில்லியன் ரூபாய். மொனார்டா கமாடிட்டிஸ் பிரைவேட் லிமிடெட் கிட்ட கிடைத்த ஆர்டர்னு சொல்லியிருக்கிறாங்க சர்வேஸ்வர் ஃபுட்ஸ். ரெயில்டெல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. காக்கிநாடா ஸ்மார்ட் சிட்டி கார்பரேஷன் லிமிடெட் கிட்ட ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதோடைய மதிப்பு 15 கோடி ரூபாய். ஜாகல் ப்ரீபெய்ட் ஓஷன் சர்வீசஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. மாஸ்டர் கார்டுன்னு ஒரு ஒப்பந்தத்தில் வராங்க. ஒரு அக்ரிமெண்ட்டில் 7 ஆண்டிற்கான அக்ரிமெண்ட். இது என்ன தொகைக்கான அக்ரிமெண்ட்ன்ற கம்பெனி சொல்லலை. அவங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு மாஸ்டர் கார்டு கிட்டேருந்து. திரிவேணி டர்பைனுக்கு ஜியோஜித் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 835 ரூபாய். டாடா பவருக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஜியோஜித் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் எதிர்பார்க்குற டார்கெட் 460. நேற்று க்ளோசிங்கில் இருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 12% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. டால்மியா பாரத்துக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 2080 ரூபாய். வாரி எனர்ஜிஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. சோலார் பிவி மாடியூல் சப்ளை செய்யக்கூடிய ஆர்டர் யார்கிட்டதுன்றது சொல்லலை. ஒரு பிரபலமான கஸ்டமர் இந்தியாவிலன்றது மட்டும் தான் சொல்லியிருக்கிறாங்க வாரி எனர்ஜிஸ். ரெயில் விகாஸ் நிகம் லிமிடெட் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. சவுத் சென்ட்ரல் ரயில்வே கிட்ட இருந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. அதோடைய மதிப்பு 625 கோடி ரூபாய். ஸ்கை கோல்ட் அக்டோபர் மாதத்தில் போனஸ் அறிவிச்சிருந்துருக்கிறாங்க. அதற்கான ஒப்புதல் இப்போ ஷேர் ஹோல்டர்ஸ் வழங்கியிருக்கிறாங்க. 9 ஷேர்ஸ் கொடுக்குறாங்க போனஸாக. ஒரு ஷேர் வைத்திருந்தால் அக்டோபர் மாதத்தில் அறிவிக்கப்பட்டது. இப்போ ஷேர் ஹோல்டர்ஸ் ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. இன்ஃபோசிஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்களுடைய வேரியபிள் பே அவுட் அல்லது போனஸ் இந்த குவார்ட்டருக்கானது அதை வழங்கியிருக்கிறாங்க. 90% வழங்கியிருப்பதாக மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஜூனியர்லேருந்து மிட் லெவல் ஸ்டாஃபுக்கு இந்த போனஸ் வழங்கப்பட்டிருப்பதாக அதே செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. நேற்றே நம்ம செய்தி பார்த்துருந்தோம். அவங்களுடைய எலக்ட்ரிக் வாகனங்களை அறிமுகம் செய்கிறாங்க. எஸ்யூவி ரகத்தை சார்ந்த வாகனங்கள். BE6e மாடலுடைய துவக்க விலை 18.9 லட்சம் ரூபாய். XEV 9e உடைய துவக்க விலை 21.9 லட்சம் ரூபாய்னு இப்போ அப்டேட் கொடுத்துருக்காங்க. எங்கேருந்து உற்பத்தி செய்கிறாங்க? சாகன், மகாராஷ்டிரான்னு நினைக்கிறாங்க. அங்கேருந்து உற்பத்தி செய்கிறாங்க. என்ன திறனில் அங்கே ஆலையை அமைச்சிருக்கிறாங்க. 90,000 வாகனங்களை ஒரு ஆண்டிற்கு உற்பத்தி செய்யக்கூடிய திறனில் இருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக 16,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய போகிறதாக முன்னதே அறிவிச்சிருந்தாங்க. 2022 நிதியாண்டிலிருந்து 2027 நிதியாண்டுக்குள்ளார 16,000 கோடி ரூபாய். அதில் இப்போ ஏற்கனவே 4,500 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டுள்ளதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா. ஜி என்டர்டெயின்மெண்ட் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க ரெயில்டெல் மீது ஒரு ஆர்பிட்ரல் ட்ரிபியூனலில் வழக்கு பதிவு செய்திருந்திருக்கிறாங்க. அது தள்ளுபடி ஆயிடுச்சு. அவங்களும் அவங்களுடைய சப்சிடி நிறுவனமான மார்கோ தான் இந்த வழக்கை பதிவு செய்தாங்க ரெயில்டெலுக்கு எதிராக. அங்கே அது தள்ளுபடி ஆயிடுச்சுன்னு அப்டேட் கொடுத்துருக்காங்க ஜி என்டர்டெயின்மெண்ட். ஏஞ்சல் ஒன் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. செபி இப்போ அவங்களுக்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் லைசன்ஸ் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க செபி கிட்டேருந்து ஏஞ்சல் ஒன். GE வர்னோவா TND இந்தியா லிமிடெட் தரப்புல அப்டேட் இருக்குது. நேற்று நம்ம செய்தி பார்த்துருந்தோம். அவங்களுடைய ஒரு ப்ரொமோட்டர் கிரிட் எக்யூப்மெண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ஆஃபர் ஃபார் சேல் வழியாக ஷேர்ஸை விற்பனை செய்கிறாருன்னு அந்த தகவல் நேற்றே நம்ம பார்த்துருந்தோம். இப்போ கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா, அந்த டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க கூடுதலாக ஷேர்ஸை விற்பனை செய்கிறாங்க. முன்னே அவங்க சொல்லியிருந்தால் டிமாண்ட் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் 2.9% ஷேர்ஸ் கூடுதலாக விற்பனை செய்யணும் அப்படின்னு. இப்போ அந்த டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால அந்த ஆப்ஷனை எக்ஸசைஸ் செய்ய போகிறதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. நேற்று நான் ரீட்டைல் கேட்டகரிக்கு முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு ரீட்டைல் கேட்டகரிக்கு. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது நேற்றுக்கான டேட்டா. ஹை வால்யூம் எப்படி சொல்கிறோன்னா, நேற்று வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை ஒப்பிடும்போது 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ். கெய்னர்ஸ்ன்னு சொல்லும்போது நேற்று ஷேர் ப்ரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். RPP இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் 20% ஷேர் ப்ரைஸும் 926% வால்யூம் அதிகரித்தது. கிரெப்ஸ் பயோகெம் 20% ஷேர் ப்ரைஸ் 6184% வால்யூம் அதிகரித்தது. சைன் போஸ்ட் இந்தியா 14% ஷேர் ப்ரைஸும் 255% வால்யூம். டிப்ஸ் ஃபிலிம்ஸ் 14% ஷேர் ப்ரைஸ் உயர்ந்தது. 2600% வால்யூம் அதிகரிப்பு. CRM சில்க் 13% ஷேர் ப்ரைஸும் 3832% வால்யூம் அதிகரித்தது. AVG லாஜிஸ்டிக்ஸ் 9% ஷேர் ப்ரைஸ் 128% வால்யூம். காப்ரா எக்ஸ்ட்ரூஷன் 8% ஷேர் ப்ரைஸ் அதிகரித்தது. 750% வால்யூம் அதிகரிப்பு. பிரமல் என்டர்பிரைசஸ் 8% ஷேர் ப்ரைஸும் 149% வால்யூம் அதிகரிப்பு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் பாலி மெடிக்யூர் 8% வீழ்ச்சி 168% வால்யூம் அதிகரிப்பு. சென்டம் எலக்ட்ரான் 8% வீழ்ச்சி 1400% வால்யூம் அதிகரிப்பு. அதானி கிரீன் எனர்ஜி 7% சரிந்தது 800% வால்யூம் அதிகரிப்பு. BSE 5% வீழ்ச்சி 354% வால்யூம் அதிகரிப்பு. அதானி என்டர்பிரைசஸ் 5% வீழ்ச்சி 500% அதிகரித்தது வால்யூம். அதானி டிரான்ஸ்மிஷன் 4% விழுந்தது 238% வால்யூம் அதிகரிப்பு. கல்யாணி ஃபோர்ஜ் 4% வீழ்ச்சி 3600% வால்யூம் அதிகரித்தது. அதானி போர்ட்ஸ் 3% வீழ்ச்சி 285% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.